இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மையும் விடுதலை நாம் சுதந்திரிக்க தேவன் நமக்கு இந்த நாளிலும் அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போமாக. நம்முடைய வேதாகமத்தில் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினார் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வரும்போது விதவிதமான சூழ்நிலை அவர்கள் சந்தித்தார்கள். நாம் அறிவோம். 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் மூலமாக வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவர் அநேக அற்புதமான செயலினால் இவர்களை வழிநடத்தி வந்தார். செங்கடலை கடக்க வைத்தார். இன்னும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் தேவர்களுக்கு நல்ல பராமரிப்பை கற்றுக் கொடுத்தார். மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கு எதிராக எழும்பி வந்த பலவிதமான எதிரின் போராயுதங்களை எல்லாவற்றுக்கும் விலக்கி அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தார் என்பதையெல்லாம் நாம் கடந்த நாட்களில் வேதத்தின் வாயிலாக நாம் தியானித்திருக்கிறோம். அன்பர்களே, ஆண்டவன் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வரும்போது கானானுக்கு சமீபமாயிருக்கிற இந்த ஒரு மோபாவிய தேசத்தில் ராஜா இப்போது இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எதிர்ப்பான ஒரு எண்ணத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தை நிர்மூலம் அடைய செய்ய வேண்டும், நாமோ ஜெயம் பெற்றவளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி மோவாபிய ராஜா எண்ணம் கொள்ளுகிறார். இந்த எண்ணத்திற்கு திடீரென்று சொல்லி இஸ்ரவேலை ஒன்று மேற்கொள்ள முடியாது. காரணம், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் தேவனுக்கு சொந்தமான ஜனம். தேவனுடைய சொந்த ஜனத்தை எந்த விதமான மனிதனும் எந்த விதமான சத்துருவும் திடீரென்று சொல்லி எடுத்து வந்துவிட முடியாது. இவ்வளவு தெய்வீக பராமரிப்பும் கிருபையும் தெய்வீக ஆளுகையை அனுபவித்து வருகிற இஸ்ரவேலுக்கு விரோதமாக மோவாபிய ராஜா இந்த இஸ்ரவேலை மேற்கொள்ள வேண்டும், இவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனம் கொள்கிறான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய திரட்சி, இவர்களுடைய படைபலம், ஆண்டவர் இவர்களோடு இருக்கிற நிலையெல்லாம் கண்ட இந்த மோவாபிய ராஜா அவனுக்கு சாதகமாக பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் சாபத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் எவ்விதத்திலும் மேற்கொள்ள மாட்டார்கள், அதோடு இவங்களுடைய வாழ்க்கை அழிந்து விடும் என்று சொல்லி இந்த மோவாபிய ராஜா எண்ணிக்கொண்டான். அன்பர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்னைக்கு அழைத்தாரோ, என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ, அந்த நாள் முதல் அந்த நேரம் முதல் நாம் அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் இருக்கும்போது தேவனுடைய அனுமதி இல்லாதபடி, அவருடைய உத்தரவு இல்லாதபடி ஒருபோதும் சொந்த ஜனமாக இருக்கிற நம்மை சத்துரு மேற்கொண்டு விட முடியாது. யோபுவின் வாழ்க்கைக்கு விரோதமாக எண்ணின சாத்தான் யோபுடைய வாழ்க்கையை எவ்விதத்திலாக ஒரு கேடான நிலையிலே அவன் வாழ்க்கையை தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனை பண்ணினான். அவன் ஒன்று கவனித்துக் கொண்டான். இந்த யோபுவை சுற்றிலும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை சாத்தான் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அன்பர்களே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமாயிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோமோ அந்த நாள் முதல், அந்த நேரம் முதல் அப்படி விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராக சத்துரு தேவனுடைய அனுமதியின்றி ஒருபோது நம்மை மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன்,
நம்மை ரட்சித்த தேவன் சத்துருவின் விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. இந்த மோவாபிய ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை சாபத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று அவன் எத்தனம் பண்ணினான். அவனுடைய எத்தனத்திற்கு ஆமென் பிலேயாம் என்று சொன்ன தீர்க்கதரிசியை அவன் தெரிந்து கொண்டான். இந்த பிலேயாம் எவ்விடத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன எதிர்பார்ப்போடு வந்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவையெல்லாம் பேசுவதற்கு நமக்கு போதிய நேரம் இல்லை. தியானிப்பதற்கு நமக்கு சுருங்கிய நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எப்படியும் பிலேயாம் வந்துவிட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த மோவாபிய ராஜாவுடைய விருப்பத்திற்கு இணங்க இஸ்ரவேலை ஆண்டவர் விட்டுக் கொடுப்பாரோ? இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருப்பார் சொன்னால், அழைத்திருப்பார் சொன்னால், அவர் நம்மை கடைசி மட்டும் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்நாளில் நமக்கு போதுமானவராய் இருக்கும் போது சத்துருவின் விருப்பத்துக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நல்ல பராமரிப்பை கொடுக்கிறவர். பிலேயாம் இப்போது சபிக்கும்படியாக வரவழைக்கப்பட்டிருக்க இந்த மோவாபிய ராஜா தன் மனதுக்குள்ளே மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறார். இந்த பிலேயாம் என்னுடைய விருப்பத்தின்படி நான் ஆசை காட்டி என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க கொண்டு வந்து விட்டேன். எவ்விதத்திலாகலும் இஸ்ரவேல் சபிக்கப்படுவது உறுதி. எப்படி நான் இஸ்ரவேலை மேற்கொள்ளும் என்று சொல்லி தனக்குள்ளே எண்ணம் கொண்டு கொண்டிருக்க, ஆமென், ஆண்டவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை தேவன் கைவிடுவாரோ விட்டுக் கொடுப்பாரோ? இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது வேதத்தில் நாம் இவ்விதமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் இவ்விதமாக சொல்கிற வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன். ஆமென். அவைகளுக்கு பூரணப்படவும் பரிபூர்ணமான நன்மை என் ஜனம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. திருடனாயிருக்கிற சத்துரு, ஆமென், பிசாசானவன் தெய்வ ஜனத்தின் மேலே அல்லது இந்த உலகத்தில் வாழுகிற மனுமக்கள் மேலே அவன் களவு செய்ய, அவன் திருட எத்தனை பண்ணும் போது அவரை நம்புகிற ஜனத்திற்கோ அவரை ஆராதிக்கிற ஜனத்திற்கோ கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனம் பரிபூர்ணப்படுவதற்காக, என் ஜனம் பூர்ணமான நன்மையை சுதந்தரிப்பதற்காக, என் ஜனம் பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி தேவன் வாக்குக்கு கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நிலையில் சாபத்துக்கு ஏதுவான நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக சத்துரு கொண்டு வந்திருக்கலாம். பலவிதமான தீங்கை உங்களுடைய வாழ்க்கையை திணிக்க பண்ணியிருக்கலாம். இதோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லும் நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கையில் பயத்தையும் விதவிதமான வேதனைகளையும் சத்துரு திணிக்க பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலும் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னால் அழைக்கப்பட்ட என் ஜனத்தின் மேல் பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான சுகபலன் வெளிப்படுவதற்கு நான் வந்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சாபம் நிறைந்த உலகத்திலே, வேதனை நிறைந்த உலகத்திலே கர்த்தரை தமது நம்பிக்கையாய் கொண்ட ஜனத்தை ஒருபோதும் ஆண்டவர் தனியாய் விட்டுவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனத்தின் மேல் ஆண்டவர் எப்போதும் கண்ணோக்கமாயிருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 4வது வசனத்திலும் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் தனது ஜனத்தை எவ்வளவு ஆச்சரியமாய் பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் நாம் வாசிக்க கேட்போமா? ஆமே. சங்கீதம் 91 அவருடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். ஆண்டவர் இவ்வளவு ஆச்சரியமான பாதுகாப்பை கற்றுக் கொடுக்க, இந்த பாதுகாப்பு எவ்விதத்தில் நமக்கு நன்மையாய் வெளிப்படுகிறது? 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக.
ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் தமது சிறகினாலே உன்னை மூடி செட்டைகளின் கீழே அடைக்கலத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி இருக்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி அவர் செட்டைகள் கீழே உனக்கு அடைக்கலம் தந்திருக்க, அவருடைய சத்திய உனக்கு பரிச்சையாய் கேடகமாய் இருக்கும் போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு ஒரு போது உனக்கு நேடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கும் வாதைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விட்டுக் கொடுக்காத தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த மோபாபிய ராஜா நினைத்தான், இந்த பீலையாம் எனக்கு அனுகூலமாய் நின்று இஸ்ரவேலை சபிப்பதற்கு வந்திருக்கும் போது நிச்சயமாகவே நான் அவர்களை மேற்கொண்டு இஸ்ரவேலை தானடியாக்கி நான் உயர்ந்தவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். நாம் அறிவோம், வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த பீலையாம் அவன் சபிக்க எத்தனைத்த வேளையிலும் அவனுடைய வார்த்தைக்கு தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தி வைத்தார். கரமையத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேதத்திலே நான் வாசித்தோம் அல்லவா, தேவனாய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த மோபாபிய ராஜா பீலையாமை இஸ்ரவேலை சபிப்பதற்கு அழைத்திருக்கும் போது அதற்கான எல்லா எண்ணத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்க அந்த பீலையாமுடைய வாயிலே வெளிப்பட்ட வார்த்தை சாபம் அல்ல, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்பதை உணர்ந்த அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்பார் சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கும் போது, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வேத வசனத்தின்படி. ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஆமென் இரத்தம் சிந்தி இருக்க, அவர் கிருபாதர பலியாய் மாறி இருக்க, நமக்கு எதிராக எழும்பின சாபத்தை ஆண்டவர் நீக்கி ஆமென் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் பலவிதத்திலும் சத்துரு சாபத்தை திணிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை மணி கொண்டது ஒரு காலம் இருந்தது. பலவிதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தாழ்டியாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணம் கொண்டிருந்தான். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யான ரட்சிப்பை பெற்றிருக்கிறபடினாலே, கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக கிருபாதர பலியாய் மாறினபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அவன் நமக்காக தம்முடைய சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்ததன் பயனாக நமக்கு எதிராக எழும்பி வந்த பிசாசுக்குரிய சாபத்தின் செயல் என்பது நம்மிலிருந்து நீக்கப்பட்டு இந்த சாபம் நீங்கி நாம் தேவனால் ஆசீர்வாதத்துக்குரியவளாய் மாறி இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாக. இனி சாபத்துக்கு நாம் சொந்தமாய் அல்ல, நம் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதன் செய்கிற பாவத்தினாலும் மனிதன் செய்கிற பலவிதமான கேடான நிலைகளினாலும் கூட சாபம் வருகிறது. ஆனால் இந்த சாபம் அனைத்தையும் நீங்களாக்க நம் தேவனால் கூடும். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் நமது வாழ்க்கையிலே தேவனை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருப்பதினாலே, தேவனை நாம் அறிந்து கொண்டபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அன்று மோபாபிய ராஜா இஸ்ரவேல் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் உயர விடக்கூடாது, அவர்கள் வளர்ச்சியடைய விடக்கூடாது என்று சொல்லி அவன் எதிரான எண்ணத்தோடு எழும்பினவனாய் பீலையாமை தனக்கு சாதகமாய் ஏற்படுத்தி
இஸ்ரவேலை சபிப்பதற்கென்று எண்ணம் கொண்டும் தேவன் திட்டத்திற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே உங்களை யாரோ சபித்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான பலவிதமான தீங்கை எண்ணிக்கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு தடங்களாக பொறாமைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தாரடியாக்க வேண்டும் என்று எத்தனை மணி கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பகைஞனுடைய திட்டத்துக்கு விட்டுக் கொடுக்க மாட்டா, சத்துருவின் இஷ்டத்துக்கு தேவன் விட்டுக் கொடுக்க மாட்டா. ஆமென். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பிலேயாமுடைய வாயின் வார்த்தைக்கு மாற்றத்தை உருவாக்கினவர், சத்துருவின் எண்ணத்திற்கு மாற்றத்தை உருவாக்கினவர், சத்துருடைய எல்லா விதமான சதி செயலுக்கும் எல்லாம் மாறுதலை ஏற்படுத்தின தெய்வம் இன்றைய இஸ்ரவேலாயிருக்கிற ஜனமாயிருக்கிற நம்மை சாபத்துக்கு விலக்கி ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் இரண்டேக்கு வாழும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது இவ்விதமாக நான் வாசித்து கேட்டோம். ஒரு விஷயம் கூட நான் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால். யோவான் 3:16 சொல்லுகிறது, அப்படி அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு என்பதை, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவன் மேலான அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிற தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல். நாம் கெட்டு போவது, நஷ்டப்பட்டு போவது, நாம் அழிந்து போவது தேவனுக்கு விருப்பமில்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்நாளெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நன்மை அனுபவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதுவே தேவன் நம்மேல் கொண்டிருக்கிற பெரிய திட்டமாயிருக்கிறது, மேலான சித்தமாயிருக்கிறது. அந்த சித்தத்துக்கு மாறாக ஒருபோதும் சத்துருவன் எண்ணத்துக்கு தேவன் விட்டு கொடுப்பதில்லை. காரணம், அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதான அன்பாய் நம்மளை வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாம் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கு முதல் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போவதில்லை, நஷ்டப்பட்டு போவதில்லை, அழிந்து போவதில்லை. அவர் வைத்திருக்கிற நாளெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில் இந்த உலகத்தில் காக்கப்பட்டு பிற்பாடு நித்திய ஜீவனை சுதந்திரித்தவர்களாய் என்றைக்கும் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட சத்துரு பிசாசானவன் நினைக்கிற சாபத்துக்கு நம்மை விட்டு கொடுக்காதபடி அவன் நம்மேல் அன்பு கொண்டபடினாலே அந்த சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பது, அவர் நமக்கு நன்மை செய்வது, நம்மை மேன்மைப்படுத்துவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவன் நம்முடைய செல்ல தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆக சத்துரு நமக்கு எதிராக எண்ணின சாபத்தின் சூழ்ச்சிகள், சாபத்தின் செயல்கள், சாபத்தின் எண்ணங்கள் அவைகளுக்கு விலக்கி அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை ஜெயமாய் நடத்துவார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஆண்டவர் அனுதினமும் அவர் தமது கிருபையும் நன்மையும் விளங்க பண்ணுகிறவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பின நிமித்தமாக உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் மேலான நன்மையை கற்றுக் கொடுத்து, மேலான பாதுகாப்பை கற்றுக் கொடுத்து, சாபத்துக்கு விலக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார்.
இந்த ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பின்தொடரும். சாபத்துக்கு நீங்களாக்கப்பட்டு நீங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள். இனி கண்ணீரை சிந்த அல்ல, ஆனந்த களிப்புள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே, உங்கள் வருமானத்திலே, உங்கள் பின்தங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நிலைமையில் சத்துரு சாபக்கேடான நிலையை ஏற்படுத்தி வைத்திருந்தானோ, எவ்விதமான சாபத்தீடான நிலைகளை எண்ணிக்கொண்டிருந்தானோ, அவைகளுக்கு விலக்கி உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய தேவன் என்பதை இன்னைக்கு விசுவாசித்துக் கொள்ளுங்கள். நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவன் எண்ணங்களுக்கு, சத்துருவின் எண்ணத்திற்கு, அவன் திட்டங்களுக்கு நம்மை விட்டுக் கொடுக்காதவர். அவன் நம்மேல் அன்பு கொண்டபடினால் அந்த சாபத்தை நீக்கி அவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்.